மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் கூடி தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன வார்த்தைகளை பேசுறாரோ அந்த காரியங்களை நாம் சிந்திக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு நாமத்துல அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. நாம் வசனத்துல போனோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் அதான் 15-16 படிங்க. ஆதலால் இவங்கனை விழித்து எழுந்திரு, அப்பொழுது பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடினாலே ஞானமற்றவர்களை போல நடவாம ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவளானதனால் நாட்கள் பொல்லாதவளானதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். முதலாவது இன்னொரு வசனத்தை கூட பார்க்கணும். அது 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது நாம் அடிக்கடி சிந்திக்கிறோம். கலாத்தியர் 1:4 இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தேவனுடைய சித்தத்தினாலே அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். கவனிக்கிறீங்களா? ஒன்று, பிசாசின் ஆளுகை, பொல்லாங்கன் பிசாசனுடைய ஆளுகையில் உலகம் இருக்கிறது. இரண்டாவது, இந்த பொல்லாங்கனுடைய ஆட்சியில் இருக்கிறதுனால இது பொல்லாங்கன் அறிந்ததா இருக்கிறது. இந்த பொல்லாத சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படிதான் ஆண்டவர் நமக்காய் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த சுவிசேஷத்தை குறித்து நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம வாழுகிற இடமும் சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியுது. இப்போ நாட்கள் அடுத்ததுதான் நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தின் சூழ்நிலை, உலகத்தின் சூழ்நிலை எல்லாம் தெரியும். ஆகவே காலத்தை நாம் சரியாய் சிறப்பாய் பயன்படுத்த வேண்டும். இப்போ நாம் எப்படி சரியாய் பயன்படுத்துவது என்பதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். காலத்தை எப்படி பயன்படுத்துறது? வழக்கம் அந்த உலகத்துல வந்தவங்க என்ன செய்யறாங்க? சாப்பிடணும், உடுக்கணும், வீடு கட்டணும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு. நம்முடைய வாழ்வு தொடக்கம் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? இதை சமாளிக்கிறதுக்கு தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? இதை சமாளிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? ஓடுறாங்க, பிரயாசப்படுறாங்க, கடினமா உழைக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா இப்படி எல்லாம் பிரயாசப்பட்டவர்கள் கடைசியில் என்ன அடைஞ்சாங்கன்னு கேட்டா ஒன்றும் அடையல. எல்லாம் முடிச்சுட்டு என்ன செஞ்சாங்க? சண்டையும் வழக்கையும் உண்டாக்கிட்டு போனாங்களே தவிர உருப்படியா ஒன்றும் சாதிக்கல. ஸோ அதனால அப்படி நாம மற்றவங்க ஓடுற மாதிரி ஓட முடியாது. அதுதான் முக்கியம். காலத்தை மற்றவங்க ஒரு காலங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாங்க, பிரயோஜனப்படுத்துறாங்க, யூஸ் பண்றாங்கங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், உங்க சூழ்நிலை தெரியும். ஆனா நாட்கள் பொல்லாதவா இருக்கிற நாம் நம்முடைய காலத்தை எப்படி பிரயோஜனப்படுத்துவது என்பதுதான் காரியம். அதுக்கு மேலே ஒரு வார்த்தையை படித்தோம். கிறிஸ்து நம்மை என்ன செய்யணுமோ? உயிர்ப்பிக்க வேண்டும், பிரகாசிப்பிக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்து பிரகாசிப்பிக்கும்படி நாம பிரயாசப்படணும். மீண்டும் சொல்றேன், நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சாதிக்கிறதுக்கு, அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறதுக்கு இந்த மார்க்கம் தேவையில்லை. எல்லாருமே எப்படியோ வாழ்ந்து தீர்த்துட்டு எடுத்துட்டு போய்கிட்டு தானே இருக்கிறேன். அதுக்கு ஒருக்கா ஸ்பெசிஃபிக்கா எப்படி ஒரு மார்க்கம் தான் வேணுமா என்ன? மற்றவங்க எல்லாம் வாழலையா என்ன? ஏதோ ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கிறாங்க, நடக்கத்தான் செய்யுது. இது ஒன்றும் புதுசு இல்லை. அதான் பிரச்சனை. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எல்லாம் வீடு கட்டுறான், கார் வாங்குறான், எல்லாம் நடக்குது. என்ன கிறிஸ்தவங்களுக்கு மட்டுமா நடக்குது இல்லையா? நமக்கு பிரச்சனை இருந்தா அவனுக்கு இருக்கு, அவனுக்கு பிரச்சனை இருந்தா நமக்கு பிரச்சனை தீருது. இப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் விஷயம். ஆண்டவர் பிரச்சனைகளுக்கு தீர உதவி செய்கிறாருங்கிறது உண்மை, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதற்காக இப்படி நாம காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாது. கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்து பிரகாசிப்பிக்கும்படி பயன்படுத்தணும். அது என்னங்கிறது தான் நாம பார்க்கணும். முதலாவது, அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பிலிப்பியர் 2:12 ஆசி. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் எனக்கு கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமா இருக்கும்போது மாத்திரமல்ல,
நாம் தூரமா இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும். அப்ப என்ன சொன்னேன்? பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு, சோக்கையிட தீர்க்கிறதுக்கு, சாவாம இருக்கிறதுக்கு, மத்தவிய ஓடிட்டு நடக்க மேல பிரயாசப்பட்டா என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியும். சோ அதுக்குள்ள போகக்கூடாது. இன்னொரு பிரயாசத்துக்காக ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார். உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு பாதுகாக்கப்படுதல், விடுதலை அடைதல் என்று பொருள். இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொன்னா, மனுஷன் ஆதாம் ஏவாளை தேவன் படைத்த போது தேவ சாயல்ல படைச்சார் என்று வாசிக்கிறோம். தேவ சாயல்னா ஆதாம் ஏவாளுக்கு சாவு கிடையாது, ஒளிவுட இருந்துதான், சந்தோஷ பூர்ணத, சங்கடமே கிடையாது, பூரண சர்க்குணத்துல இருந்தாங்களாம், தெய்வீக உறவுல இருந்தாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு டைப்ல ஒரு தன்மையில தான் அப்போ இருந்தாங்களாம் அவங்க. அப்புறம் அவங்க சாத்தாமனால போயிட்டாங்க, சாபம் வந்துட்டு, இந்த துன்பம் வந்துட்டு. அப்ப என்ன நடந்தது? சாவு வந்துட்டு இல்லையா, நோய் வந்துட்டு, கண்ணீர் கஷ்டம் வந்துட்டு, அப்புறம் சந்தோஷம் இல்லை, அப்புறம் மனுஷனுடைய குணம் எல்லாம் கெட்டு போச்சு, பூர்ண சற்குணம் இல்லை. இப்படி எல்லாமே நேர் தலைகீழான ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்ததுனாலதான் நாம இப்போ அவ்வளவு கடினமான கசப்பான வேதனை நிறைந்த சஞ்சலங்களோடு வாழ்ந்து, ஆமா கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையை ஓடி முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டோம். அப்ப இப்படிப்பட்ட இந்த அந்த மகிமை மேன்மையெல்லாம் இழந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நாம் விடுபடுவது, ரட்சிப்பினுடைய இந்த வார்த்தையினுடைய முழுமையான பொருள் இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சாபத்தின் சகல தன்மைகளிலிருந்தும் விடுதலை அடைதல் என்று நீங்க புரிஞ்சுக்கணும். ரட்சிப்பு தலைப்புல பல வார்த்தைகள் சொல்லுவாங்க, அதுங்க இருக்கட்டும். இப்ப நான் சொன்ன அந்த சாபத்தின் தன்மைகள், அதாவது வெளிப்படத்துல 22:3 என்ன சொல்லுது? அவருடைய இனி ஒரு சாபமும் இராது. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் அங்க இருக்கும். ஒரு சாபம் இல்லாத அந்த சூழ்நிலைக்கு நம்ம போனோம். 21:4 சொல்லுது, கண்ணீர் யாவையும் துடைப்பார், மரணம் இல்லை, துக்கம் இல்லை, எல்லாரும் எழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போனோம். இப்ப புரியுது இல்லையா? இப்ப இந்த சூழ்நிலையில தான் இருக்கிறோம். நீங்க ஏதோ ஒரு வியாதி குணாயிட்டுன்னு சொன்னா வேற ஒரு பிரச்சனை வந்துட போகுது, கடன் பிரச்சனை தீர்ந்தனா வேற ஒரு பிரச்சனை வந்துட போகுது. எப்பவுமே இந்த பிரச்சனை முழுமையாய் முடிவதென்று சொல்வது இந்த சாபத்தின் கற்று வல்லமை தன்மையிலிருந்து நமக்கு ஒரு பூரணமான விடுதலை வேணும்ல. அப்பதானே அந்த முழுமையான ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா கொஞ்சம் கரையாறி இருக்கேன், ஆனாலும் ஒரு டைப்ல ஆடி தான் போகுது, அப்படிதான் சொல்லணும். அது ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 22 தானே, அந்த பகுதியில அந்த பவுலடியார் அந்த காரியத்தை கொஞ்சம் புரியும்படி குறிப்பிடுகிறார். கொஞ்சம் சரியா புரியுங்க, நீங்க தெளிவா புரியணும், நம்ம நிதானமாய் போகலாம். 8:22 ஆகையால் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எல்லா சிருஷ்டியும் தவிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. ரெண்டாவது நாம் யாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளைகள் என்ற அந்தஸ்துக்குள்ளே வந்தாலும் இந்த தவிப்பு முடியல. இப்ப புரியுதுல நான் சொல்றது? இயேசு ஏற்றுக்கொண்டோம், எல்லாம் வந்துட்டோம், எல்லாம் வந்தாலும் நம்முடைய தவிப்பு முடியவில்லை, நாமும் தவித்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா, அந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது அவர் குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை இருக்கிறோம். நாம் பார சுமந்து தவிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல அது 2, ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறோம் இல்லையா, நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையாய் இருக்கிறோம். சரி, போதும். இப்போ 8ஆம் வசனம், நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும் கர்த்தரத்தில் குடியை ஏற்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல கவனிங்க. அப்ப இந்த சாப சரீரம், சாப சூழ்நிலை, இந்த என்வாரன்மெண்ட்ல இருந்து முழுமையான ஒரு விடுதலை நமக்கு வேணும் இல்ல. என்னதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படி இப்படி போனாலும் எல்லா துன்பம் கஷ்டங்கள் இருக்குதான் செய்யுது. ஒரு பூரணமான விடுதலை அடைஞ்சாங்க, சந்தோஷம் அடைஞ்சாங்க, யாரையும் சொல்ல முடியல, அதான் உண்மை. அப்போ பூரண விடுதலை என்று சொன்னால் இந்த சாபத்தின் ஆளுகை இருக்கக்கூடிய உலகத்திலிருந்து, இந்த சாப சரீரத்திலிருந்து நமக்கு எப்ப ஒரு விடுதலை கிடைக்குமோ அப்பதான் ஒரு முழுமையான ரட்சிப்பு அடைகிறோம். நீங்க வெளிப்படுத்தல் 14
13 கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர் தங்கள் பிரயாசத்தை விட்டு இளைப்பார்வார்கள். அப்ப இந்த இளைப்பாறுதல் எப்ப கிடைக்குதுன்னா, இப்ப இதுவரை வாசித்த மாதிரி இந்த சாப உலகம், சாப சரீரம், இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் போதுதான் கர்த்தருக்குள்ளான இளைப்பாறுதல் கிடைக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா, நான் மற்றவர்களை சொல்லல, விசுவாசிகளை சொல்லல, சரி. அப்ப ஒரு முழுமையான ரட்சிப்பு, பூரணமான ரட்சிப்பு, பூரணமான விடுதலை என்பது இந்த சாப சூழ்நிலைக்கு விட்டு நாம் சாபம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு போகும்போதுதான் முழுமையாய் நமக்கு அந்த ரட்சிப்பின் பூரணம் கிடைக்கிறது. ரட்சிப்புனா பாதுகாக்கிறது, ஃபுல் விடுதலை இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிச்சு. சரி, இந்த சூழ்நிலையை எப்படி நாம அடைகிறது, அதுக்கு எப்படி பிரயாசப்படுறது? அதனாலதான் ரட்சிப்பு, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், இந்த சுவிசேஷத்துக்கு கொஞ்சம் தெரிஞ்சிட்டோம், நல்ல பாவ மன்னிப்பு கிடைச்சது, அடுத்த லெவல்னு அது அது ஒரு நீண்ட ப்ராசஸ். இந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னா அது ஒரு நாள்ல முடியறது இல்லை. ஒரு தொடக்கம் இருக்கு, ஒரு முடிவு இருக்கு. உலகத்துல ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து பூர்ணமாறதுக்கு இத்தனை நிலைமை கடந்து வருது. உலகத்துல பல காரியங்களை படிச்சு பாஸ் ஆகி பட்டங்கள்லாம் பெற்று இல்லையா, இந்த மாதிரி படிச்சுட்டாங்க. இது முன்ன கூட இடத்துல பேசிட்டு இருந்தபோது சொன்னாங்க, இப்ப எல்லாம் இந்த டிகிரிக்கு மதிப்பு இல்ல பாஸ்டர், அதுக்கு மேல போகணும், அதுக்கு எவ்வளவு வேணும் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே ஒரு பெரிய படிப்பு தான், படிச்சாலே இப்ப இதுக்கெல்லாம் வேல்யூ இல்ல பாஸ்டர், அதுக்கு வேற போனோம், அதுக்கு ரூபா வேணும், அதுக்கு அப்படின்னு அடுத்தது சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு இப்பவுமே 1/2 கோடிக்கு மேல செலவாக்கியிருப்பாங்க இவ்வளவுக்குமே, சரியா? இப்படி அப்ப பிரயாசப்படணும், இதுக்கு மேல போனோம், இதெல்லாம் இப்ப எடுபடாது, ஒரு காரியமே இல்லைன்னு உலகத்துல சொல்றாங்க. அப்படி பிரயாசப்பட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த சாப சூழ்நிலையில இருந்து கம்ப்ளீட், இப்ப அவங்க சொல்ற காரியம் அப்படி ஒரு வேலை எல்லாம் கிடைச்சிட்டாலும் அந்த சாபம் ஒன்றும் தீராது. அதான் உண்மை. இவ்வளவு கோடியெல்லாம் செலவாக்கி எவ்வளவு உயர்வான நிலைமைக்கு போனாலும் இந்த சாபத்தை வழியா தான் வீழம் போவாங்க, ஒருத்தரவன கரையாற போறது கிடையாது. ஆனா நமக்கு இந்த சாபத்தின் சிஸ்டத்திலிருந்து பூரண ரட்சிப்பை கொடுக்க தேவன் விரும்புகிறார். அது நிறைவேற நீங்க பிரயாசப்படுங்கள். இந்த பிரயாசம் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ரோமர் 6:22, ரோமர் 6:22, நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையிலானதுனால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. ஒன்று நித்திய ஜீவன், இன்னொன்று நித்திய நிந்தை, நித்திய அழிவு, நித்திய ஆக்கினை. புரியுதா? 2 விஷயம் இருக்கு. நித்திய அழிவு, தண்டனை, ஆக்கினைன்னு சொல்லக்கூடிய ஒரு போர்ஷன், மறுபக்கம் நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அவ நாம இதுவரை அந்த ரட்சிப்பின் பூரணம் என்று சொல்வது அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை தான் குறிக்கிறது. அங்க போகும்போதுதான் இது முழுசாட்டு முடிவுக்கு வரும் இல்லையா? இது முழுசா முடிவுக்கு வந்துடும், நித்திய ஜீவ சூழ்நிலை ஆரம்பித்து விடும். கவனிக்கிறீங்களா? ஒரு ஐடியா கிடைச்சா உங்களுக்கு நுட்பமான விஷயம். இந்த நித்திய அழிவுக்குரிய சாபத்துக்குரிய இந்த சிஸ்டம், இந்த தன்மையிலிருந்து பூரண விடுதலை அடைந்து நித்திய மகிழ்ச்சி, நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்வாரன்மெண்ட் சூழ்நிலைக்குள்ள போகும்போதுதான் பூரண ரட்சிப்பு உண்டாகுது. புரியுதா நான் சொல்லுது? இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது ரட்சிப்பின் தொடங்குச்சுது. அது எப்போன்னா, கர்த்தருக்குள் மடித்து நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இயேசு சொன்னார், முடிந்தது, எல்லாம் முடிஞ்சிட்டு, என் பிரயாசம் எல்லாம் முடிஞ்சிட்டு, என் போராட்டம் முடிஞ்சிட்டு, என் கஷ்டம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு வெற்றியா. அப்பதான் இந்த ரட்சிப்பின் பூரணம் இங்க நடக்குது. பிறகு நாம சாபம் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கம்ப்ளீட்லி போயிடுவோம். பிறகு இது டச் ஆகாது, இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது எப்படி பிரயாசப்படுறதுன்னா, அந்த வார்த்தை அழகா சொல்லுது. என்ன செய்யணுமா? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். பாவத்தினாலதான் சாபம் வந்தது. நல்லா கவனிக்கிறீங்களா? நீங்க எங்க கவனி. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. இந்த பாவம் அல்லது ஆதாமியவாள் பாவம் செஞ்சதுனாலதான் அவ்வளவு சாபம் வந்திருக்கு. தொடர்ந்து நாமளும் அதுல சிக்கி இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை சாபமா போகுது. அப்ப இந்த சாபத்திலிருந்து முழு விடுதலை என்று சொன்னால் பாவத்தின் ஆளுகையிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அது முதல் விஷயம். 2வது, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆக வேண்டும். இங்க நல்ல கவனிங்க. ஒன்று, நாம் இந்த சரீரத்துல உலகத்துல வாழும்போது உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். உலகத்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறோம். பல விதமான நெருக்கத்துல நாம் செய்ய வேண்டும் என்று விரும்புறதை செய்யாம செய்யக்கூடாது செய்யறேன்னு சொல்ல மாதிரி நெருக்கம், என்னால முடியல, என்னால விடுதலை அடைய முடியல, எல்லாரும் வெளியேற முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். அதான் உண்மை. நான் நிறைய ஜனங்களை பார்க்கிறோம்,
அவங்க அவங்களுக்கு விடுதலை அடைய முடியாம அவங்க ஒரு விதமான ஒவ்வொருத்தரும் அது சாத்தா நீங்க அது அப்போஸ்தலர் 10:38 தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் அதட் பாயிண்ட் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க. விடுதலை. அப்ப பிசாசின் வல்லமையில் அகப்பட்டிருக்கிறாங்க, உலகத்தின் வல்லமையில அகப்பட்டிருக்கிறாங்க. பலவிதமான கட்டுகள் உள்ள மனித அடிமைத்தனங்களுக்குள்ள இருக்கு. கொத்தடிமைன்னு சொல்றாங்கல்ல உலகத்துல, பிடிச்சு கொண்டு போய் அடைச்சு போட்டு வேலை வாங்குறாங்க, சம்பளம் கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்றேன். இப்ப சமீபத்துல பிள்ளைகளை பிடிச்சிட்டு போய் அட்டி கொடுத்து பிச்சை எடுத்துட்டு வாடான்னு கொண்டு வைக்கிறாங்க எல்லாம் பெரிய. சோ இது ஒரு அடிமைத்தனம். எனக்கு வெளியே வர முடியல. எப்படியோ போய் ஒரு போலீஸ்காரங்க போய் மீட், அது ஒரு செய்தி இப்ப எனக்கு வந்தது. யார் என்ன விடுவிப்பா, நாங்க சிக்கிக்கிட்டோம், விடுவிக்க யாரும் இல்ல. ஒரு பையன் ஒரு இடத்துல ஒரு வேலைக்கு எங்கேயோ போனான், அவனை கொண்டு எங்கேயோ கொத்தடிமையா கொண்டு வச்சுட்டான். அவனுக்கு வெளியே வர முடியாது. தெரிஞ்ச பையன் தான். எப்படிடா அந்த சூழ்நிலையில இருந்து வர்றேன்னு தெரியாது, மொழி வேற, மொழி தெரியாது, யார்கிட்ட பேச முடியாது. எப்படியோ ஒரு அவனுக்கு சொந்தக்காரன் ஒருத்தனுக்கு போன் நம்பர்னு இருந்திருக்கு, அதை வச்சு எப்படியோ எங்கோடியோ பண்ணி நான் இப்படி சிக்கிக்கிட்டேன் சொல்லி அவங்க மெனக்கட்டு போய் அந்த ஏரியாவை ட்ரேஸ் அவுட் பண்ணி எப்படியோ மெராக்குலஸா தான் வந்துட்டாங்க. நான் சொல்ல, நான் அற்புதமா தான் வந்தேன், எத்தனை பேர் வர முடியல. சோ இப்படி பல அடிமைத்தனங்களுக்குள்ளே நாம் சிக்கி இருக்கிறோம். அப்ப பாவத்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம், உலகத்தின் அடிமைத்தனம், பிசாசின் அடிமைத்தனம், இதுக்குள்ள சிக்கி இருக்கும். அப்ப இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும். இந்த விடுதலை யாரு தர்றது? இயேசு நமக்கு விடுதலை தர்றாரு இல்லையா? அவருக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசு விடுதலை தருகிறார். இப்ப அடுத்த பிரச்சனை, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாகணும். இதுதான் முக்கியமான ஒரு இடம். உலகத்திலிருந்து ஏதோ கொஞ்சம் விடுதலை, சாத்தான்ல இருந்து கொஞ்சம் விடுதலை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்படி நீங்க இருக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. எனக்கு இயேசு தெரியும், இயேசு ஆராதிக்கிறேன், நான் கூட்டத்துக்கு போறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், அப்படி ஜனங்கள் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. நபர் நீங்க அப்படி இருக்க முடியாது. இனி நீங்க தேவனுக்கு அடிமைகள் ஆக வேண்டும். ஏன்னா பரலோக பரிசுத்த தேவனுக்கு அடிமைகள் ஆக வேண்டும். புரியும் நினைக்கிறேன். ஒரு இடத்துல இருந்து விடுதலை பண்ணி கிணத்துல இருந்து குண்டுல இருந்து கரையாத்தி கரையில விட்டுருக்கு, அவ்வளவுதான். இப்ப கிறிஸ்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நாங்க ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ஆடி பாடி மகிழ்வேன், குண்டுல இருந்து கரையாறி நிக்கிறதா உண்டு, சரக்குச்சுன்னா திருப்பியும் குண்டுல விடும், சரியா? இப்படி பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நாங்க தான் அதை நான் தான் சொல்லணும். அது இப்படி அதில் தான் நின்று ஆடி பாடி அடுத்து குழியில விழணும். ஆண்டவர் சொல்லாரு, இப்படி ஆடி பாடிட்டு இருக்கக்கூடாது, நீ தேவனுக்கு அடிமை ஆயிரு. நீங்க புரியணும். அது ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை, இன்னைக்கு 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து என்ன வாசிக்கிறோம்னா, பழைய மனுஷன் அடக்கம் பண்ணுதலாகிய ஞான ஸ்நானம் என்ற விஷயத்தை தான் சொல்லிட்டு வருது. அடக்கம் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நீங்க 17க்கு பிறகு, முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமையா இருந்தபோது இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திட்டத்துக்கு மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, கீழே வரணும். 19, உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை, உங்கள் வாழ்க்கையை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாய் ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்களை நீங்கள் பரிசுத்தது நீதிக்கு அடிமைகளாய் சொன்ன மனசிலாச்சா? ஏசு பாவத்தை மன்னிச்சுட்டாரு, விடுதலை தந்துட்டாரு, நான் ஆடி பாடி மகிழ்ந்துருவேன், ஆடிட்டோன்னா இருக்காதுங்க. நீங்க உங்களை தேவனுக்கு அடிமையில என்ன செய்யுங்க, சமிட் பண்ணுங்க. சொல்ல புரியுதா? இப்ப ரோமர் 12:1 சொல்லுது, நீங்கள் உங்கள் சரீரங்களை, உங்கள் வாழ்க்கை, சரீரத்துல இருக்கிற வாழ்க்கை, இதை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள. நீங்க ஆடி பாடி மழ்றது இல்லைங்க, தெரியுதுல்ல? நீங்க ஆடி பாடி மழ்றதுல ஆராதனைன்னு சொல்லல, நீங்க உங்க வாழ்க்கையை தேவ சித்தம் செய்யறதுக்கு ஃபுல்லி. ஏன்னா இதுவரை நீங்க உலகத்தின் சித்தம் செஞ்சீங்க, ஏன்னா அந்த அடிமைத்தனத்துல இருந்தீங்க. அல்லனா சுய சித்தம் செஞ்சீங்க, ஏன்னா நீங்க உங்களை நீங்களே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதை விட்டு வெளியே வந்துட்டா, இனி பரலோக தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி உங்களை அடிமைகளாய் ஒப்பு கொடுங்கள். தேவன், அது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் பேசுறேன். அடிமைகளாய் ஒப்பு கொடுங்க. இப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாகுதல் நமக்குள்ளே வரும். அல்லேலூயா. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானாதான் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தமாகுதல் வரும். அதுக்கு முடிவு தான் நித்திய ஜீவன். இப்ப புரியுதா எவ்வளவு ப்ராசஸ் இருக்குன்னு?
சோ நாம கடந்து இத்தனை வருஷம் நீங்க இந்த சூழ்நிலை எல்லாம் கடந்து வந்தீங்க, எவ்வளவு தூரம் அங்கிருந்து விடுதலை ஆனீங்க, எவ்வளவு தூரம் தேவனுக்கு அர்ப்பணிச்சீங்க, எவ்வளவு தூரம் பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் உங்களுக்குள்ள உண்டாச்சுங்கிறத நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான இஷ்யூங்க, முக்கியமான இஷ்யூ. ஏன்னா ஏசாயா 55:8 சொல்லுது, 55:8 தானே, உங்கள் வழி என் வழி இல்லை, உங்க நினைவு புரியுதில்ல, ஏன் நினைவு இல்லை. நம்ம நினைக்கிறதெல்லாம் நினைவு, அவருக்கு நினைவு கிடையாது. ஏன்னா நமக்கு தேவனுடைய காரியத்தை சிந்திக்கக்கூடிய பக்குவம் கிடையாது. அதனாலதான் ரோமர் 12:2 சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாமல் பரலோக தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பொய்தாகிறதுனாலே இப்ப என்ன செய்யணும்? இதுவரை நமக்கு நல்லது கெட்டது தெரியாதுங்க, பரிசுத்தம் பாவம் தெரியாதுங்க, பரலோக தேவனுக்கு பிரியமானது எது பிரியமானது இல்லைங்கிறது நமக்கு தெரியாது. அப்படித்தானே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது என்னது? அது எபேசியர் 2:1 வாஸ்தா, அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்திருந்தவர்களை தேவன் உங்களை உயிர்ப்பித்தார், சரியா? அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடி பத்தீர்களா எப்படி நடந்தீங்க? வேறொரு ஆவி, அது ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவி. அது உலக வழக்கத்தின்படிதான் நம்ம கொண்டு போச்சு. அடுத்த வருஷம் சொல்லுது, மனசும் மாம்சம் விரும்பினவிட செய்து சுவாபத்தினாலே கோபாக்க எல்லாம் மனசு நமக்கு தோணுதான் சரி. இப்படிதான் சிந்திக்கிறாங்க எல்லாருமே, அப்படிதான் இருக்கிறாங்க அவங்க லெவல் அப்படி. இப்ப என்ன நடக்குன்னா, இனி நீங்க பரலோக தேவனுக்குரிய காரியங்களை இனிதான் சிந்திக்க வரணுங்க. ஒரு கூட்டத்துக்கு வந்தோடனே, ஞானஸ்நானம் எடுத்துட்டோன்னா, ஆராதனைக்கு வந்துட்டோன்னு நீங்க ஒன்னும் வருஷத்தவான்கள் ஆயிரல. இப்பதான் அடுத்த ஸ்டேஜுக்கு போறீங்க. உங்க சிந்தனை, உங்க மைண்ட் வேலை செய்யணும். அப்ப தேவனுக்கு பிரியமானது எது, அவருக்கு எது பிடிக்கும், அது எது பிடிக்காது என்கிற சிந்தனை நமக்கு உண்டாக வேண்டும். இந்த சிந்தனை எது கொடுக்குதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போதுதான். ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார்ல, யோவான் 4:24. அப்ப ஆவியா இருக்கிற தேவன் நமக்குள்ள வந்தா என்ன நடக்கும்? அந்த தேவனுக்கு ஏற்ற சிந்தை உண்டாகுமா இல்லையா? முதலாவது ஆகாயத்து அதிகார புருவின் ஆவி இருந்த போது அந்த சிந்தை உண்டாச்சு இல்ல. இப்ப பரலோகத்துல இருந்து ஆவி வந்தா அதுக்கேற்ற சிந்தை உண்டாகல. அப்போ தேவன் அவர் சொல்றார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தரா இருக்கும்படி தெரிந்து கொண்டேன். அப்ப அந்த பரிசுத்த தேவனுடைய பரிசுத்த ஆவி நமக்குள்ள வருது. வந்தா என்ன ஆயிரும்? அந்த சிந்தை வந்துடும்ல, பரிசுத்த ஆவியின் சிந்தை வந்துடும்ல. புரியுதா? இது வரல, அதான் பிரச்சனை. எல்லாருமே ஏதோ நான் முங்கிட்டேன், தெளிச்சிட்டேன், ஆவியை வந்துட்டு கை கால் முறுக்கிறேன், பாட்டு பாடுறேன் இருக்கிறாங்களே தவிர ஒரு ஐடியா பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மண்டை வேலை செய்யல. ஐயோ இது இப்படி இல்லையா, அந்த வேறுபாடு வரல. அந்த எனக்கு வந்து படிப்பிச்சதுனாலதான் நான் சொல்றேன், அந்த டிஃபரெண்ட் தெரிஞ்சிருச்சு. நேர் தலைகளா இருக்கு. அதாவது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய பார்வையில் மேன்மை என்று சொல்றது உலகத்துக்கு எப்படி இருக்கு கவனிக்கிறீங்களா? உலகம் வந்து சாத்தானுக்குள்ள கிடக்குன்னு சொல்லிட்டோம், சாபத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம், பாவத்துல இருக்குன்னு சொல்லிட்டோம்ல. அப்ப பரிசுத்தங்கிறது இதுக்கு நேர தலைகளா தானே இருக்க முடியும், நேர தலைகளா இருக்கு. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த பரலோகத்தில் இருந்தோட பரிசு. அதனாலதான் சிலர் வந்து, என்ன இந்த ஆளு இப்படித்தானே இருந்தான், இப்ப என்ன நேர தலைகளா மாறிட்டான். எஸ், அவனுக்கு வேற ஒரு ஆவி வந்துட்டு. எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க, இவன் மட்டும் வித்தியாசமா இருக்கிறான், அல்லது இவங்க மட்டும் வித்தியாசமா இருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்களுக்குள்ள வேற ஒரு ஆவி வந்துட்டு, சரியா? அந்த ஆவி உலகத்துக்கு தலைகளா கொண்டு போயிட்டு. உலக வழக்கத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. முந்தின காலத்துல உலக வழக்கத்தின்படி நடந்தாங்க. ஏன்? அது உலகத்தின் ஆவி உள்ள இருந்து. இப்ப பரிசுத்தாய் வந்து சொல்லுது, இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி கிடையாது, இதெல்லாம் தீமையான காரியம், இது அவசியம் கிடையாது, இது விக்கிரக ஆராதனை, இது இப்படின்னா அது ஒவ்வொன்றையும் என்ன செஞ்சது, அது விளக்க ஆரம்பிச்சுட்டு. அது மட்டும் இல்ல, இந்த வசனம் இப்படி சொல்லுதுங்க, யோவான் 14:26. அது இப்படி சொல்லுது, என்னுடைய நாமத்திலே பிதா அனுப்ப போற, படிங்க, பிதா என்னுடைய நாமத்தில், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போற பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் தேற்றரவாளன் போதித்து, நல்ல கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைவுபடுத்துவார். நல்ல கவனிங்க, ஏஸ், நல்ல கவனிங்க, உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். ஏஸ் இந்த பரிசுத்தாவி வரும்போது ஏசு என்னென்ன சொன்னாருங்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்திடும். இப்ப நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, ஏதோ 1-2 வசங்கள் பாக்குறத குறிச்சு வைப்பேன், இல்லைன்னா அது வந்துகிட்டே இருக்கு பாருங்க, அது வந்துகிட்டே இருக்கு. இப்படி வந்தோடனே ஓ அங்க இருக்கு, அது நினைவுபடுத்துதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஒவ்வொருத்தருக்குள்ளும் அந்த ஆவி வரும்போது இயேசு சொன்னவைகள் எல்லாம் அதை நமக்கு நினைவுபடுத்த, உணர்த்த,
ஓ, இதா விஷயம் வந்துகிட்டே இருக்கும், ஊறிக்கிட்டே இருக்கும். அது நினைவுபடுத்துவார், நினைவுபடுத்தணும். ரெண்டாவது, இந்த பரிசுத்த ஆவிதான் அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்தல்ல, இயேசுனா பேதுரு, பவுலு, அப்போஸ்தலர், அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த காரியங்களை நினைவுபடுத்தும். நல்ல கவனிக்கணும். இயேசுக்குள்ள இருந்த ஆவிதான் நமக்கு தந்திருக்கு. அது ரோமர் 8:9. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கலாத்தியர் 4:6 சொல்லுது, குமாரனுடைய ஆவியை அனுப்புனார். இயேசுக்கு கொடுத்த ஆவி அனுப்பிட்டார்ல, அப்ப இயேசுக்கு சிந்த வரும்ல. பிலிப்பியர் 2:5. புரியுது அவங்களுக்கு? இயேசுக்கு குணம் இல்லைன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி கிடையாது, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் மாற்றுக்கிறது கிடையாது. இயேசுக்குள்ள இருந்த ஆவி வந்தா இயேசுக்கு சிந்த வருமா வராதா சொல்லுங்க? கொஞ்சம் கொஞ்சமா இது வரும்ல. அதான் சொல்றாருல்ல, அந்த ஏன் நான் சொன்னதுதான் நினைப்போட்டுவார், வேற காரியங்களும் நினைப்போட்ட மாட்டேன். நான் அதை பாக்குறேன் சொல்றேன். அப்போஸ்தலர் பேதுருவுக்குள்ளும் பவுலுக்குள்ள இருந்த ஆவி நமக்குள்ள வந்தா அவங்க இங்க என்னெல்லாம் எழுதியிருக்காங்களோ அதை நமக்கு ஞாபகப்படுத்தும். படுத்துமா படுத்தாதா? ரொம்ப ஈஸி. இது கொடுத்துருக்கு கையில. எனக்கெல்லாம் வாசிக்காமலே நிறைய காரியம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் வாசிக்கும் போது அதுக்கு ஆழம் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு அப்படி நடக்குதான்னு கேட்டேன். ஒன்னும் நடக்கல விருதுங்காரு. நாங்க கையடிப்போம், பாட்டு பாடுவோம், சதம் போடுவோம், போவோம்னா வேஸ்ட் தான். இப்படி பிரயாசப்பட சொல்லல உங்கள்கிட்ட. நிறைய வருமான தொழுகைகள், ஆராதனை எல்லாம் புது புது இதெல்லாம் யார்கிட்ட சொன்ன உங்கள்கிட்ட? இந்த ஆவி வந்தா நீங்க அவருக்கேற்ப உணர்வடைந்து, ஓ அப்படியா விஷயம், அப்ப இனி அப்படி பிரயாசப்படணுமே. ரெண்டும் பிரயாசம் தான் இல்லையா? இந்த ரீதியில செயல்படுறதும் பிரயாசம் தான். அப்புறம் வேற ரீதியில நேர தலைகளா பிரயாசப்பட ஆரம்பித்து விடுகிறோம். அப்போ பரிசுத்தமாகுதல், பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் முதல் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வந்து 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 2 கொரிந்தியர் 7:1 தானே, மாம்சத்துல ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட அரை முக்காலுன்னு எல்லாம் சொல்லல, பூரணப்படுத்துகிறோம்னு சொல்லி இருக்கு. பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்துகிறோம். சரியா? இந்த அனுபவம் உங்களுக்குள்ள நடக்குதான்னு கேட்டேன், அல்லது எத்தனை டிகிரி நடக்குதுன்னு கேட்டேன். நீங்க எத்தனை வருஷம் அந்த அனுபவத்துல வந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம எல்லாம் வந்த மாதிரி தான். எப்படி இருக்கீங்க? அப்படியே இருக்கும் பிரசங்க. 30 வருஷமா அப்படிதான் இருக்கும். உள்ளான மனுஷன்ல மாத்தம் இல்ல, புறம்பெல அப்படி இருக்கப்படும். இப்படி நம்முடைய பிரயாசம் தேவ சாயலுக்கேற்ற பரிசுத்தமாகுதலாக இருக்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்ன அது சாத்தான் சாயல் இருந்தது, மனுஷ சாயல், உலகத்தின் சாயலுக்கு ஏற்ப இருந்தது. இனி தேவ சாயலுக்கேற்ற பரிசுத்தம். ரொம்ப நுட்பமான விஷயம், இது விளையாட்டு கிடையாது. நீங்க எபேசியர் 4:21 இருந்து படிங்க, 20 இருந்தே படிங்க, 20 இருந்தே படிங்க. நீங்களோ 4:20 எபேசியர் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படி அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே, அந்தபடி முந்திர நடக்கக்கூடிய மோசம் போக்க இச்சைகளாலே கெட்டு போற பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சசிக்கப்பட்ட புதிய மனுஷனை, பழைய ஆளு புதிய ஆளு. 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சசியார்கள், பழையவைகள். நீங்க எப்படி இருக்கிறீங்க? பழசே இருக்கிறீங்களா? இல்ல புது சிருஷ்டியா கொஞ்சம் கொஞ்சமா புதுசாகுது இல்ல? ஒரு குழந்தை பிறந்து மூக்கு எல்லாம் கண்ணெல்லாம் சின்னதா இருக்கு, வர வர எல்லாம் முகம் எல்லாம் மாதிரி ஷேப் எல்லாம் மாறுது இல்ல? இது மாதிரி புது சிருஷ்டி ஆகிக்கொண்டே வருகிறீர்களா? இல்ல அப்படிதான் இருக்கும். பாட்டெல்லாம் நிறைய பாடுவோம் புரியும், அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், அதனால சொல்றது. புது சிருஷ்டி ஆக வேண்டும். இப்ப ஏன்னா இப்ப விஷயத்துக்கு வரணும். ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம். பேஸ்மெண்ட் தேவ சாயலுக்கு ஏற்ற பரிசுத்தத்துக்கு ஏற்ற மறு ரூபம், புது சிருஷ்டி, தேவ சாயலுக்கு ஏற்ற வளர்ச்சி உண்டாகணும்னு புரிஞ்சுட்டீங்கல்ல? இப்போ 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்ல. படிங்க. எங்கள் புறம்பான மனுஷன் சோர்ந்து போறதில்ல, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக. நல்ல கவனிங்க, புறம்பான மனுஷன்ல நீங்க புதுசாக முடியாது. புதுசாக முடியுமா? ஒரு 35-40 வரைக்கும் அது வளர்ந்துட்டே வருவாங்கல்ல சின்ன பிள்ளை. 40க்கு பிறகு பசி குறையும், தேஞ்சிட்டே வரும்ல, பசி குறையும், தோல்ல சுருக்கம் விழும். அக்கா உங்களை அடையாளமே தெரியல. எப்படியா 18 வயசுல இருக்க மாதிரி எல்லாருக்கும் இருப்பாங்க நினைவு ஆளுகளுக்கு. அடையாளமே தெரியலையே,
ஷேப்பே மாறி போனீங்க கிண்டலா சொல்ல மாதிரி இல்லையா? என்னதான் செய்யாது, மாறத்தான் செய்யும். இதுதானே உண்மை. அப்ப என்ன சொல்லுதுன்னா பவுல் சொல்றாரு எங்க லட்சணமும் இதுதான். சொல்ற எங்க லட்சணமும் அதான். இது 1 பேதுரு 1 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம் தானே. மாம்சம் எல்லாம் புல்லை போல, அதன் மகிமை எல்லாம் புல்லின் பூ போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது. சரிதானே? எல்லாம் ஐடியா. பேதருக்கு லட்சணமா அப்படிதான் இருக்கு, பவுலுக்கு லட்சணமா அப்படிதான் இருந்திருக்கு. நம்ம லட்சணம் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கா இல்லையா? இங்க என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய உள்ளான மனுஷன் ஒண்ணு இருக்குல்ல, மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, மனம் புதிதாகி மறுரூபமாங்கன்னு சொல்லி இருக்குல்ல, இங்க வேற ஒரு காரியம் நடக்குது. ஓகே, அதுதான் வேசியார் 3:16. அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வல்லமையாய். உங்களுக்கு உள்ளான மனுஷன்ல பலப்படணுமா, புறம்பான மனுஷன்ல பலப்படணுமா? புறம்பான மனுஷன்ல பலப்பட்டா பெரிய பெட்டி வாங்கணும், அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணும் கூடுது. இப்படிதான் சொல்ல வேண்டிய இருக்கு. உள்ளத பாக்குறத என்ன சொல்றோம், அளவு எடுத்துட்டு போனோம், ஸ்டாண்டர்டா கிடைக்காது. அது இன்னொரு இஷ்யூ, புரியுதுல்ல? இப்ப உள்ளான மனுஷன் என்ன செய்யணும், பலப்படணும்ல. சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துரும். இவ உள்ளான மனுஷன்ல தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏதுவாய் உங்க சிந்தையில, உங்க செயல்ல அந்த மென்டாலிட்டி, மனநிலை, மனத்தன்மைங்கிறல்ல, அது எந்த தூரம் ஆனமோ அந்த விஷயம். மற்றது பெயிண்ட் அடிச்சதெல்லாம் மண்ணுக்கு வச்சாச்சு, ஆபரணம் போட்டது, அலங்கரிச்சது, முக்குத்தி போட்டதெல்லாம் மண்ணுல வச்சாச்சுல்ல. அதான் நாங்க சொல்லுது, இது மண்ணுல வைக்க வேண்டிய இடவாடு. இத போட்டு பிச்சு கிழிச்சாத, போட்டு பிச்சு கிழிச்சு நாசாக இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஒப்பத்தி கொண்டு மண்ணுல வச்சிருவோம். இது வேண்டாம். உள்ளான மனுஷனை அலங்கரிக்கக்குள்ள வழிய பாரு. எப்படி ஆத்மாவை அலங்கரிச்சு சொல்றா, நீ வாட மாட்ட, சாவுற வரை இப்படிதான் இருப்ப, அதனால ஒன்னு அலங்கரின்னு சொல்லி உங்களை முட்டாளாக்குறா. அப்புறம் கடைசியில பிள்ளைகள், பேர பிள்ளைகளை கையில கிடக்குது, காதல்களை உருவி வெட்டி பறக்கி எடுத்து இப்படியும் கொண்டு முழுசா கொண்டு மண்ணில வச்சாச்சு எழுதான். இதெல்லாம் உங்களை பிசாசு முட்டாளாக்குறா. இந்த முட்டாள்தனத்தை விட்டுட்டு வெளியே முதல்ல வா. உனக்கு இந்த மூடத்தனத்துல இருந்து விடுதலை வரட்டும், இந்த முட்டாள்தனத்துல இருந்து விடுதலை வரட்டும். வரல பரிசுத்தாவியில 30 வரியும் சிந்தனபுரம் இந்த கிறுக்குதனத்துல இருந்து விடுதலை வரையில. சொன்ன மாதிரி உலகம் நம்ம முட்டாளாக்கப்பட்டு இல்லையா? இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு மனசா இல்ல, அந்த ஆவி வெளியே வர விடவா இல்ல? அப்படியா? எங்களுக்கு தந்த ஆவியெல்லாம் இழுத்து வெளியே கொண்டாந்துட்டு அல்ல இல்லையோ. உலகத்துல இருந்து புட்டிங்கி கிறுக்கா பைத்தியக்காரத்து மாதிரி நடக்கிற வாடாங்க இழுத்து கொண்டாந்துட்டு உங்களை என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ புறம்பான மனுஷன்ல இப்படி செஞ்சுக்கிட்டு அதனாலதான் வந்துருது. நான் சொல்லிடுறேன். 1 பேதுரு 3:3 படிச்சிருங்க, அது வருது. 1 பேதுரு 3:3 என்ன சொல்லணும்னு கேட்டுருவோம். சீக்கிரம் முடிச்சிருவோம், சமயாச்சு. சீக்கிரம் 3:3 படிச்சாச்சா? என்ன சொல்லியிருக்கு? மயிரை பெண்ணை பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்துக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு நறுத்து. இப்ப புரிஞ்சுதா? பேதுரு எழுதுனது புரிஞ்சுதா? அந்த ஆவி நமக்குள்ள வந்தா இதைத்தானே நினைப்பூட்டி இருக்கணும். உங்களுக்கு யாருக்காவது நினைப்பூட்டுச்சா? எனக்கு தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். ஏன் சொல்லி இருக்கேன்னா, இது ஒரு மூடத்தனம், இது ஒரு விக்கிரக ஆராதனை. மண்ணுல ஒண்ணு செய்து மாலை போட்டா விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை. மண்ணுல ஒரு வடிவத்தை செய்து மாலை போட்டா விக்கிரக ஆராதனை. இதுவும் மண்ணுல இருந்து செய்ததுதான். இதுக்கு போட்டு எடுத்தா இதுவும் விக்கிரக ஆராதனை தான் இல்லையாக்கா? மண்ணுல இருந்து கொண்டு வச்சியா, இதுக்கு மேல போட்ட முக்கிற, அப்படிதான் அதுக்கு அர்த்தம். சமயம் இல்ல, ஷார்ட்டா போறேன். இப்போ 1 தீமோத்தேயு 2:9 சீக்கிரம் படி. அது வந்துட்டு இல்லையா? அது எங்க ஓடி இல்லாம வந்து எங்க ஓடியா வருது. 1 தீமோத்தேயு 2:9 படி சீக்கிரம். ஸ்திரீகளும் பெண்ணுதல் 4வது, பொன்னு 4வது, முத்துக்களி 4வது, வஸ்திரத்து 4வது. சரி, நடத்து. இங்கே அலங்கரியம் 2 வேதம். வேதரும் ஒரே மாதிரிதான் சொல்லுவாரு. பவுலுக்குள்ள இருந்த ஆவியம் அதைத்தான் சொல்லி இருக்கு. எங்களுக்கு எவ்வளவு இருக்கு ஆவி அதைத்தான் சொல்லுது. இப்ப நிறைய பேருக்குள்ள இருக்க ஆவி வேற மாதிரி சொல்லுதுன்னு அது குழப்பம் பிடிச்ச ஆவி தானே. என்னது சொல்லுங்க, இதா காட்டி போட்ட நாங்க இப்படிதான் பார்க்கலாம். சரியா? இப்ப திருப்பி அங்கேயும் வந்துட்டு இங்க வருவோம். 1 பேதுரு 3:4 படி. சீக்கிரம். அலங்காரமா இராமல், கம்பேரிட்டிவா போவோம், 2 பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அலங்காரமா இராமல், அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கிடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் அவளையாவது. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஒண்ணு அழிவுக்குரிய அலங்காரம், இன்னொன்னு அழியாத அலங்காரம். ஒண்ணு புறம்பான அலங்காரம், இன்னொன்று உள்ளான அலங்காரம். ஒண்ணு உலகத்தின் பார்வையில் விளையாட பெற்ற அலங்காரம்,
இன்னொன்னு தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம். இப்ப புரியுதா? இந்த ஆவியும் இந்த அறிவும் வந்ததுனால இதெல்லாம் நாங்க விட்டுட்டு குணத்தினால அலங்கரிக்கணும். அல்ல, ஏன்னா இந்த குணம் தான் ஆத்மாவினுடைய வடிவம். இந்த குணம் தான் அது அன்பு ஒழியாதுன்னு சொல்லி இருக்குல்ல. இந்த ஆத்மாவில குணத்தினால, அந்த குணம் நம்முடைய குணம் எப்படியோ அதுதான் நம்முடைய உள்ளான மனுஷனுடைய தன்மை. ஒரு ரியல் மேன் வெளியே என்னதான் பாசம் கட்டினாலும் உள்ளான மனுஷனுடைய தன்மை அது வித்தியாசங்கிறது சில சூழ்நிலையில தெரிஞ்சிடும். சரி, இப்படி சொல்லியிருக்கு. இப்ப மீண்டும் அங்க 1 தீமோத்தேயு 2:10 2:10 தகுதியான வஸ்திரம், நாணம், தெளிந்த புத்தி, தேவ பக்தியோடு சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நற்கிரியலால் தங்களை சரி பரவாயில்ல, அப்புறம் பார்க்கலாம். என்ன புரிஞ்சுங்க? குணத்தினால அலங்கரி, இதனால அலங்கரிக்காது. அப்ப தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது குணம், பரிசுத்தம், தேவ பரலோக சிந்த. இதனால அலங்கரிச்சா நம்முடைய ஆத்மா அந்த வடிவத்துல வடிவம் வரும். அதானே முக்கியம். ஒரு வடிவம் இருக்குங்க. நீங்க வெளியே என்னதான் வெள்ளை கட்டினாலும் ஆத்மாவுக்குன்னு ஒரு வடிவம் இருக்கு, அதுக்கு ஒரு தன்மை இருக்கு, சாயல் இருக்கு. அந்த சாயல் இந்த அடிப்படையிலே வந்துடும். இப்ப என்ன ஆச்சுன்னா அது 2 Corinthians 5:7 வாங்க. இப்ப அந்த ஆத்மாவுக்கு ஒரு சாயல் வந்திருக்கு. அது என்ன சாயல்ல வந்திருக்கோன்னு, உங்க ஆத்மாவுக்கு சாயல் எப்படி இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் சிந்திச்சிருங்க. 7 படிச்சிருங்க. 2 Corinthians 5:7. இந்த தேகத்தில் உள்ளான மனுஷனாகிய நாம் குடியிருக்கிறோம். குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களா இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிவிலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாய் இருக்க நாடு. அடுத்த வசனத்தை படி. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பு ஆத்துமாவிலே வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப அடிப்படை புரிஞ்சுதான். இங்க பெயிண்ட் அடிச்சு எல்லாம் மண்ணில் வச்சாச்சு, நடக்காது. உள்ள இருந்த மனுஷன் வெளியே வந்துட்டான். அவனுக்கு குணம் எப்படி இருந்து? அவன் கள்ள பையன். வெளியே நல்ல ஒரு மாதிரி பாசாங்க பண்ணுவான். உள்ளான மனுஷன் கள்ள பையன், பொய்யெல்லாம் நம்புறவன், உலகத்துலதான் நடப்பான். அவனுக்கும் தேவ சித்தத்துக்கும் சாயலுக்கு சம்பந்தம் கிடையாது. வெளியே பாசாங்க கட்டுவான், பெரிய தேவை மாதிரி. செத்த பிறகு உண்மை ரூபம் வெளியே வந்துட்டோம். அதுக்கேற்ற சூழ்நிலைக்கு போனோம். இங்க சொல்லுது, குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். அப்ப தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது என்ன என்பதை குறித்த அறிவு நமக்கு வேணும். உலகத்தின் பார்வையில விலையேற பெற்ற காரியம் மலர் வளையத்துல முடிப்பாங்க, அதான் பேசிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பார்வையில் அதான் நான் சொல்றேன்ல. இங்க மேன்மை ஒரு சம்பவத்தோடு முடிக்கலாம், அது நேரம் ஆயிடுது. அது லூக்கா 16:19. சரி, 2 மனுஷன் இருந்தாங்கல்ல. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னொருத்தன் லாசர். ஐஸ்வர்யவான் ஆடம்பரமாய், அது மலையாளத்தில் அங்கனையான பட்டும் தூமிய வஸ்திரமும் தரிச்சு அங்கனை ஜீவிச்சு என்னும். தமிழ்ல அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்தான். அங்க பட்டும் விலையேற பெற்ற வஸ்திரம் எல்லாம் உடுத்து வாழ்ந்தான்னு இருக்கு. இப்ப இவன் வந்துட்டான். யாரு? ஐஸ்வர்யவான். இவன் லாசர் எங்க கிடக்குறான்? தெருவில் கிடக்குற பிச்சைக்காரன், கருக்கள் அறைந்தான். நமக்கு தெரியும். இப்ப 2 பேரும் கண்ணை மூடுனாங்கல்ல. ஒரே நாள்ல மூடினாங்கன்னு தெரியாது. 2 பேரும் அந்த மகத்தான நாள் வந்த போது இங்க பட்டும் தூமிய வசனம் தெரிச்சு வாடம்பரமா வாழ்ந்தவன் அக்னியில கிடக்குறான், தண்டனை அனுபவிக்கிறான். இங்க தெருவில் நடந்த பிச்சைக்காரன் ஆபிரகாம் பக்கத்துல. இப்ப புரியுதா? இது மாதிரிதான் நாம கிறிஸ்தவர்களும் சொல்லிட்டாலும் கண்ணை மூடுற பிற கதை நம்முடைய உண்மை ரூபம் ஒண்ணு இருக்குல்ல, இன்டர்னல் மேன், உள்ளான மனுஷன், இதெல்லாம் அங்க போவோம். அதுக்குதான் பரிசுத்தமும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அந்த சாயல் வரல. அதான் தேவ சாயல் வரணும்னு சொல்லி இருக்குல்ல. தேவனுடைய சாயல் இங்கே வரணும். தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் இப்போதே வரணும்னு தானே சொல்லி இருக்கு. அவ இப்போதே தேவனுக்கு ஏற்ற குணத்தின் சாயல் வந்தாதான் நம்ம அந்த சாயல. சரிதானே நான் சொல்றது? புரியுது இல்லையா? அப்போ ரட்சிப்பு நிறைவேற பிரசங்கார. இப்ப நீர் சொல்லு கதைய பார்த்தா இது கொஞ்சம் வில்லங்கமான விவகாரம் இல்ல. இது போய் என்னைக்கு சரியாவணும். பின்ன அதான் சாவாம நம்ம வச்சிருக்கோம்னா தின்னு தீத்துட்டு போறதுக்கா கொள்ளங்கதை இத்தனை வரி. அதான் ஒரு யோசனை தான். ஏன் என்ன சாவாம இத்தனை வரியும் போட்டு இழுக்காருன்னு பார்த்தா பூரண அடையணும் இல்ல, குணம் மாறணும் இல்ல, உள்ளான மனசுல மாறுமான்னு பாக்காரு. இழுத்து அடிச்சு பாக்காரு, மாறுமான்னு பார்த்து புற பார்த்தாரு. நீ இருந்தது நீ போறோம் அல்ல இல்லையா? நீ கண்ணி கொடுத்ததும் போறோம், நீ சாயல் மாறுறதும் போறோம். உனக்கு தந்த நேரம் அப்பா பிரசங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லாரு, அதுக்கு கதையை நான் முடிச்சாச்சு, மத்துக்கு நிறைய கொடுத்தேன், கொஞ்ச காலமா நல்லா பார்த்தேன். அப்ப இன்னும் 1000 வரியும் இருந்தா நான் சரியாயிருவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தப்போ புரியுது இல்லையா? நாட்கள் பொல்லாததான். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா ஆத்மாவிலே குணத்திலே தேவ சாயல் தேவனுக்கேற்ற பரிசுத்தமாகும்படி பிரயாசம் பண்ணும். ஒரு வசனத்தை நீங்க திருப்பியும் பாக்குறோம்.
அது ரோமர் 12:2 தான். இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி, இந்த உலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நீங்க நடக்க கூடாது. இப்ப நம்ம எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. அதான உண்மை. நான் என்ன சொல்லல, மொத்தம் அப்படித்தானே எல்லாரும் நடக்கிறாங்க. இங்கே நடந்துக்கிறது, அங்கேயும் உச்சாணியில் நடக்காம பரலோக தேவனுக்கு பிரியமானது என்ன செய்யணும், பக்கத்து பார்த்து படி நடக்க. அப்படிதான் காலத்தை பயன்படுத்தணும். பயன்படுத்துவீங்களா? அது உங்க பாடு. நான் பிரசவம் பண்ணிட்டேன், நீங்க பயன்படுத்தினா உங்களுக்கு கொள்ளலாம், நான் பயன்படுத்தினா எனக்கு எனக்கு கொள்ளலாம் இல்லையா? சொல்லியாச்சு. அந்த பாருங்க பிரசங்க இருக்க, அது ஏசுனாதுன்னு அப்படிதான் சொல்லுது. கேட்கறது அப்ப செவட மர இல்ல வருங்க வார்த்தைய இறக்குறை மறைமுகமா அப்படிதான் அடிச்சிருக்காரு இல்லையா? காதலும் இங்க இருக்க ஆளுகள் எல்லாம் பார்த்து கேட்கறதுக்கு காதலும் கேட்க வரேன்னா நீங்க எல்லாம் செவட மரண மறைமுகத்துல மருந்து அர்த்தம் ஆகுது. வெளிப்படுத்தின விஷயத்துல 7 சபைகளுக்கு சொன்ன செய்தியில ஒவ்வொரு சபைக்கும் காதலும் கேட்கணும். அப்ப அந்த சபையில இருந்தவங்க செவட மாறா மறைமுகமா சொல்றாரு, நீங்க செவட மாறுது. அநேகர் செவட அன்னைக்கு கேட்கறது கிடையாது, வெளியே கிடக்கா இப்படியே நேரம் போகுது. அதான் அதுக்கு அர்த்தம். நீங்க அநேக மாதிரி செவட மாறு. எவனுக்காவது ஒருத்தனுக்கு போல காது கேட்கதான்னு பாப்போம். கேட்டா கேட்கட்டு, கேட்காட்டா போட்டு அந்த போ. அதனால ஒண்ணு நான் எனக்கு பிரமாணத்தை ஒண்ணு மாத்த போறது இல்ல. சரிதானே? சட்டத்தை ஒண்ணும். அப்போ என்ன படிச்சோம்? நாட்கள் மாசமா இருக்கு இல்லையா? உள்ளாத உலகமா இருக்கு இல்லையா? இதுக்குள்ள கடந்து இப்படியே மண்டைய உடைச்சி வாழ்க்கையை வீணாக்காம உள்ளான மனுஷன்ல இப்ப மறுரூபமானா தைரியமா சாவலாம். நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை உங்களால சொல்ல முடியுமா? நல்ல போராட்டம் பவுல் சொன்னாரு, நமக்கு சொல்ல முடியும். ஏசுநாதர் சொன்னாரு, முடிச்சேன் கரெக்டா செஞ்சிருக்கு. நமக்கு முடியும்? நமக்கு முடியாது. அதாவது சாவ போற காலத்துல நிறைய பேருக்கு பயம். மத்த காரெல்லாம் நல்லா முறைக்காச்சு 18 29. இப்ப மூச்சு போற வேலைதான் குழப்பமா இருக்கு. எங்க போறது, எப்படி போறது? இனி படம் ஒண்ணு நிக்காது. படம் முடிய போகுது. ஆஃப் எண்டு. படம் விடப்படுற நேரம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, நாட்கள் பொல்லாப்பா இருக்கு, காலம் பொல்லாப்பா இருக்கு, உலகம் பொல்லாப்பா இருக்கு. இதுக்குள்ள குழஞ்சி மண்டைய உடைச்சாம ஆத்மாவிலே தேவ சாயல் அடையும்படி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, பிரயாசப்பட்டீங்கன்னா, ஒரு விஷயம் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க வந்திருக்கீங்க. அதாவது இந்த வசனத்தெல்லாம் பேசினாங்க அப்போஸ்தலர்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அப்ப அநேகர் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாத ஆளோ என்ன செய்ய மாட்டாங்க, இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஒண்ணு வெளிப்படுத்தின விசேஷம் 20:12 மரித்தோராகிய சிறியோரும் பெரிய தேவனுக்கு இருக்க கண்டேன். புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் திறக்கப்பட்டது பாருங்க. அந்த புஸ்தகத்துல பேர் இல்லாதவை 2ஆம் மரணமா அக்கி கடல போட்டாச்சு. நல்லா புரிச்சுடுங்க. நித்திய ஜீவன் நியமிக்கப்படாத ஆளு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அந்த ஆளுதான் பரலோகத்துக்கு போகாது இல்லையா? பின்ன கேட்க போகுது. அந்த யாருக்கு பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல இல்லையோ அந்த ஆளும் கேட்காது. இப்ப புரியுதா? ஜீவ புஸ்தகத்துல பேரு எழுதணும்னு ஆசை உள்ளவிய எனக்கு பேரையும் எழுதிரும் ஆண்டவரே, எனக்கு பேரையும் விடுபற்றப்படாது, விடுபற்றப்படாது, நல்ல நல்ல திருப்பி 2-3 தடவை அப்படிப்பட்டவைய இருப்பாவ. அவைய கொஞ்சம் கேட்டு வேற வழியில நம்ம இப்படியே போய் ஆண்டவர்கிட்ட போறவங்கள வழியே பாப்போம். அந்த உலகத்தோட மாஞ்சி போய் கல்லறையும் கட்டி மாலையும் போட்டு வரியத்துக்கு ஒரு தோத்திர கூட்டம் விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு சொல்லி உலகத்தை ஏமாத்த எனக்கு. ஆமா, உலகத்தை ஏமாத்த எனக்கு. அவன் கோயிலுக்கே போயிருக்க மாட்டான். இந்த பயலுக்காக ரோட்டக்கரையில போய் இது மோசம் பார்க்கிற உலகம் இல்லையா? உலகம் இருந்து மோசம் பிரசாஸ் பிடி கொடுத்தியால்னா நஷ்டப்படுது நீங்க தான், நான் இல்லை. நீங்க தான் நஷ்டப்பட போறீங்க, நான் நஷ்டப்படல. நாங்க ரொம்ப உறுதியா ஓடி வந்து வருஷங்கள் ஆகி போச்சு. கஷ்டம் எடுத்துக்கிட மாட்டான் பிசாசு. சரிதானே? அப்போ நாட்கள் பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்தி ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படும்படி தேவனுக்கு அடிமையாய் பரிசுத்தமாக பூரணப்படும்படி அந்த நாட்களை காலங்களை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை இந்த வருஷங்கள் மேல ஆசிரியப்பாராக. ஆம்.